கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 62:11 இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை வருகிற காரியமாய் வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவமும் தீங்கும் சாவும் இருக்கிறதுனால அவனுக்கு ரட்சிப்பு அவசியம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், இங்க பாருங்க, மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலுமே சரி, அவனுக்கு ரட்சிப்பு அவசியமா. ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படாம அவனுக்கு மரண நாள் வந்துட்டுன்னு வைங்களேன், அவன் நித்தியமா நரகத்துக்கு தான் போயிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு அவசியம். அந்த ரட்சிப்பை கொடுக்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்காகவே வாழ்ந்தார், நமக்காகவே அடிக்கப்பட்டார், நமக்காகவே நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்து அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அந்த ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்பை எத்தனை பேர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை தர விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் அந்த ரட்சிப்பு இந்த கேட்கிற ஜனத்துக்குள்ளே வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அது கிரியை செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.